வணக்கம். இன்று நாம் ஒரு மிக முக்கியமான ரகசியத்தை பார்க்கப் போகிறோம். நாம் ஏன் இந்த உலகத்தின் கஷ்டங்களை நம்முடைய கஷ்டங்களாக நினைத்து வருந்துகிறோம்? இதை புரிந்து கொள்ள சாங்கிய தத்துவம் சில அழகான உதாரணங்களை சொல்கிறது. 1. படிகமும் செம்பருத்தியும். ஒரு அழகான சுத்தமான ஒரு ஸ்படிகக் கல்லை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு நிறமும் இல்லாதது. இப்போது அதன் பின்னால் ஒரு சிவப்பான செம்பருத்தி பூவை வைத்தால் என்னாகும்? அந்த படிகமும் சிவப்பாக தெரியும். இப்போது படிகத்தை பார்த்து நீ ஏன் சிவப்பாக இருக்கிறாய் என்று கேட்டால் அதற்கு பதில் தெரியாது. உண்மையில் அந்த சிவப்பு நிறம் படிகத்தினுடையது அல்ல, அது பூவினுடையது. பூவை அங்கே இருந்து அகற்றிவிட்டால் படிகம் அதன் பழைய தூய்மையான நிறத்திற்கு வந்துவிடும். நம் ஆன்மாவும் அந்த படிகம் போலத்தான். அது தூய்மையானது. ஆனால் நம்முடைய ஆசை, கோபம், குடும்பம் போன்ற நிறங்கள் அதன் பின்னால் வரும்போது ஆன்மாவும் அந்த நிறத்தில் இருப்பது போல நமக்கு தோன்றுகிறது. இந்த உண்மையை உணர்ந்த முனிவர்கள் ஆன்மா எப்போதும் எதனுடனும் ஒட்டாதது என்பதை தெளிவாகச் சொல்கிறார்கள். 2. நீர்மேல் நெருப்பும் தண்ணீரில் மீனும். நம் ஆன்மா இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறது என்பதற்கு இன்னும் சில உதாரணங்கள் இதோ. மண் சட்டியும் நெருப்பும். ஒரு மண் சட்டிக்குள் நெருப்பு எரிகிறது. நெருப்பு அந்த சட்டிக்கு உள்ளே இருந்தாலும் அது சட்டியின் பாகம் கிடையாது. சட்டி என்பது வேறு, நெருப்பு என்பது வேறு. தண்ணீரும் தாமரை இலையும். தாமரை இலை தண்ணீரில்தான் மிதக்கிறது, ஆனால் அதன் மேல் ஒரு சொட்டு தண்ணீர் கூட ஒட்டாது. தண்ணீரும் மீனும். மீன் தண்ணீருக்குள் தான் வாழ்கிறது, ஆனால் மீன் ஒருபோதும் தண்ணீரால் நனையாது. மீன் வேறு, தண்ணீர் வேறு. அதே போலத்தான் நாமும் இந்த உலகத்தில் இந்த உடலில் வாழ்ந்தாலும் நாம் இந்த உடல் அல்ல. 3. எண்ணெய் பாத்திரம், ஒரு தீவிரமான சோதனை. இப்போது யோகம் பற்றி பார்ப்போம். மனதை ஒருமுகப்படுத்துவது என்று சொல்கிறோமே, அது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் தெரியுமா? அதற்கு ஒரு சவாலான உதாரணம் சொல்கிறார்கள். கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் கையில் விளிம்பு வரை எண்ணெய் நிறைந்த ஒரு பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு மாடிப்படிகளில் ஏற வேண்டும். அந்த படிகளின் இருபுறமும் கையில் கத்தி வைத்திருக்கும் வீரர்கள் நிற்கிறார்கள். நீ ஒரு சொட்டு எண்ணெயை கீழே சிந்தினாலும் உன்னை வெட்டிவிடுவோம் என்று அவர்கள் உங்களை மிரட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளவு கவனமாக நடப்பீர்கள்? உங்கள் கவனம் அந்த படிகளிலோ பக்கத்தில் நிற்கும் வீரர்களிலோ இருக்குமா? இருக்காது. உங்கள் முழு கவனமும் அந்த எண்ணெய் பாத்திரத்தில் மட்டுமே இருக்கும். எப்பேற்பட்ட மரண பயம் வந்தாலும் உங்கள் மனம் ஒரு துளி கூட சிதறாது. இதைவிட தீவிரமான ஒரு கவனத்தைத்தான் யோகிகள் சமாதி நிலையில் காட்டுகிறார்கள். அந்த நிலையில் அவர்கள் உலகத்தையே மறந்து இறைவனை தங்களுக்குள் காண்கிறார்கள். 4. சமாதி நிலையின் அடையாளம். யார் ஒருவர் இப்படி தீவிரமான தியானத்தில் இருக்கிறாரோ அவருக்கு பலமாக மேகங்கள் இடித்தாலும் அந்த சத்தம் கேட்காது. பெருமழை கொட்டினாலும் ஒரு பாறையைப் போல அசையாமல் இருப்பார். காற்றில்லாத இடத்தில் எரியும் விளக்கின் சுடரைப் போல அவர் மனம் துடிக்காமல் நேராக நிற்கும். அவர் இறுதியாக இருளை கடந்து ஒரு மாபெரும் ஒளியை பார்க்கிறார். அதுதான் முக்தி எனும் பேரின்ப நிலை.